வணக்கம். ரொட்டேரியன் சண்முக சுந்தரம், ஜிஎம்எஸ் அகாடமி. இன்றைக்கி எல்சிஎம் ஹச்சிசிஎஃப்லேருந்து கொஞ்சம் ஒரு 4-5 சம் இதுக்கு முன்னால் டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின் நான் பார்க்க போகிறோம். என்ன கொஸ்டின் கேட்காங்கன்னா, இந்த ஹச்சிசிஎஃப் ஆஃப் தமிழில் என்னது ஹச்சிசிஎஃப்னா மீப்பெரு பொது வகுத்தி அப்படின்னு போட்டு 2/3, 8/9, 64/81, 10/27 இந்த ஃப்ராக்ஷனுக்கு என்ன கேட்காங்க? ஹச்சிசிஎஃப் கேட்காங்க. இது எதில் உள்ளது? எஸ்எஸ்சி ஜிடியில் உள்ள ஒரு கொஸ்டின். ஓகேவா? இப்போ ஹச்சிசிஎஃப் அப்படின்னு கேட்டோம்னா நீங்கள் இந்த மீப்பெரு பொது வகுத்தி, மீப்பெரு பொது மடங்கு அப்படிலாம் யோசிக்காங்க. தமிழ் மீடியம்னாலும் ஹச்சிசிஎஃப்னு வச்சுக்கோங்க, எல்சிஎம்னு வச்சுக்கோங்க. ஹச்சிசிஎஃப் அப்படின்னா ஹச்சிசிஎஃப் கேட்டாங்கன்னா மேலே உள்ள நம்பர், அதாவது நியூமரேட்டர், அதாவது தொகுதி, அதுக்கு ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். கீழே உள்ள நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். என்ன கேட்கானோ அது மேலே உள்ள நம்பருக்கு, மீதம் உள்ளது இன்னொரு இது கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கேட்டானா மேலே உள்ள நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், கீழே ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஹச்சிசிஎஃப் கேட்டானா அந்த பின்னத்தில் உள்ள மேலே உள்ள நம்பருக்கு ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும், கீழே உள்ளது எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இல்லை ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிச்சதுனால மேலே உள்ள நம்பருக்கு நான் என்ன செய்ய போகிறேன்? ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்க போகிறேன். 2, 8, 64, 10. ஹச்சிசிஎஃப்னாலே தெரியும், அது ஒரு சின்ன நம்பர். அந்த நம்பரை கொண்டு எல்லாத்தையும் டிவைட் பண்ணிடணும். இது பார்த்தாலே 2ங்கிறது உங்களுக்கு தெரியும். 2 கொண்டு இதை டிவைட் பண்ணிடலாம். இது 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 அப்போனா மேலே உள்ள நம்பருக்கு என்ன வந்துடும்? 2. கீழே உள்ள நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம்ங்கிறது பெரிய நம்பர். பெரிய நம்பர்னால் இருக்கிறதுல பெரிய நம்பர் எடுத்துக்கோங்க. 3 கொண்டு 81 அடிச்சிடலாமா? 9 கொண்டு 81 அடிச்சிடலாமா? 27 கொண்டு 81 அடிச்சிடலாமா? ஸோ எல்சிஎம் வந்து என்ன வந்துடும்? 81. இல்லை எனக்கு ஹச்சிசிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு தெரியாது, எல்சிஎம் கண்டுபிடிக்க தெரியாதுன்னு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நன்றி, வணக்கம். வணக்கம். ஜிஎம்எஸ் அகாடமி. The LCM and the ratio of whole numbers என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு நம்பருடைய எல்சிஎம், அதாவது மீப்பெரு பொது மடங்கு, அதுக்கப்புறம் அந்த நம்பருடைய ரேஷியோ, அது விகிதம் அப்படி கொடுத்தாச்சு. அதாவது எல்சிஎம் வந்து என்ன வந்துருவான்? 630. ரேஷியோ வந்து 2:3:5:7. சரி, என்ன கேட்டாங்க? டிஃபரன்ஸ் பிட்வீன் கிரேட்டஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர். இருக்கிறதுலே பெரிய நம்பர் என்னது? ரேஷியோ தான் 7. இருக்கிறதுலே சின்ன நம்பர் என்னது? 2. பெரிய நம்பருக்கும் சின்ன நம்பருக்கும் இடையில உள்ள வித்தியாசம். கொஸ்டின் புரியுதாமா? எல்சிஎம் கொடுத்தாச்சு, ரேஷியோ கொடுத்தாச்சு, கேட்கறது பெரிய நம்பருக்கும் சின்ன நம்பருக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ முதல்ல இந்த ரேஷியோ வச்சு எல்சிஎம் கண்டுபிடிப்போம். ரேஷியோ என்ன வந்துடும்? 2, 3, 5, 7. நீங்கள் காலாவத்தில் போட்டு கண்டுபிடிச்சாலும் சரி, இல்லைன்னா பாருங்க, 3 ஒரு பிரைம் நம்பர், 2 ஒரு பிரைம் நம்பர், 5 ஒரு பிரைம் நம்பர், 7 ஒரு பிரைம் நம்பர். வேற வழி இல்லை, எல்லாத்தையும் பெருக்கி தான் செய்யணும். 3, 2, 6, 6, 5, 30. 30, 7 என்ன வந்துடும்? 210. பிரைம் நம்பர் இருந்தாலே மல்டிபிள் பண்ணி எடுக்கலாம். எல்சிஎம் வந்து என்ன வந்துடும்? 210. அவன் அந்த டேட்டா என்ன கொடுத்துருக்கான்? 630. 210, 630 ஆச்சுன்னா ஒரு நம்பர் என்னது? இதையும் கட் பண்ணணும், அதாவது டிவைட் பண்ணணும். ஒரு நம்பர் என்ன வந்துடும்? இதையும் இந்த 0 அடிச்சிடலாம். 21 கொண்டு 63 அடிச்சிட்டோம்னா 3 பங்கு. ஒரு பங்கு என்னது? 3. இப்போ என்ன கேட்காங்க? பெரிய நம்பருக்கும் சின்ன நம்பருக்கும் இடையோட வித்தியாசம். பெரிய நம்பர் 7, சின்ன நம்பர் 2. பெரிய நம்பர் 7, சின்ன நம்பர் 2. ரெண்டுக்கு வித்தியாசம் 5. ஒரு பங்கு 3 கண்டுபிடிச்சிருக்கீங்க. 5 பங்கு எவ்வளவு? 15. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. தேங்க்யூ. வணக்கம். ஜிஎம்எஸ் அகாடமி, ரொட்டேரியன் சண்முக சுந்தரம். என்ன கேட்காங்க? எல்சிஎம் கேட்காங்க. ஒரு ஃப்ராக்ஷன், 4 ஃப்ராக்ஷனை கொடுத்துட்டு எல்சிஎம் கேட்காங்க. எல்சிஎம்னா என்ன வந்துடும்? மீப்பெரு பொது மடங்கு. நீங்கள் மீப்பெரு பொது மடங்கு, மீப்பெரு பொது வகுத்தின்னு பார்க்காதீங்க, எல்சிஎம் ஹச்சிசிஎஃப்னு பாருங்கள். நம்ம ஏற்கனவே சொல்லிக் கொடுத்த மாதிரி எல்சிஎம் கேட்டாங்கன்னா மேலே உள்ள நம்பருக்கு, அதாவது நியூமரேட்டருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிச்சிருமா? 1, 5, 2, 4 எல்சிஎம். இந்த 2 எடுங்க, சின்ன நம்பர். 2, 4ல் கட் ஆயிரும். ஸோ இந்த 2 பார்க்கவே வேண்டாம். 5 ஒரு பிரைம் நம்பர். ஸோ 5ஐயும் 4ஐயும் பெருக்கிட்டா எல்சிஎம் கிடச்சிரும். என்ன வந்துடும்? 20. ஓகேவா? அடுத்தது எல்சிஎம் கண்டுபிடிச்சாச்சு. கீழே உள்ளதுக்கு ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். 6 இருக்குது, 9 இருக்குது, 27. எந்த நம்பர் காமனாக டிவைட் ஆகும்? 3 தான். இதுலேயும் டிவைட் ஆகும், இதுலேயும் டிவைட் ஆகும், இதுலேயும் டிவைட் ஆகும். ஸோ ஆன்சர் 20/3. இதெல்லாம் நீங்கள் ஆன்சரை வச்சுக்கிட்டே நீங்கள் செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நன்றி, வணக்கம். இது ஒரு எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல்ல கேட்ட கொஸ்டின். 3 நம்பரோட ரேஷியோ என்னன்னா 3:4:5. விகிதங்கள் 3:4:5. அதோட எல்சிஎம் வந்து 2400, அதாவது
மீ பெரு பொது மடங்கு வந்து 2400. அதனுடைய HCF என்ன அப்படின்னு நிரூபிக்கலாம். முதல்ல இந்த ரேஷியோவை வச்சு இதனுடைய எல்சிஎம்மும் HCFமும் கண்டுபிடிச்சுக்கோங்க. 3:4:5. 3, 4, 5. 3 ஒரு பிரைம் நம்பர், 5 ஒரு பிரைம் நம்பர். என்ன செஞ்சிடலாம்? எல்லாத்தையும் பெருக்கிறத தவிர வேறு வழியே இல்லை. 3, 4, 12, 12, 5 என்ன வந்துடும்? 60. எல்சிஎம் 60. இந்த 3லயே காமனாக டிவைட் ஆகக்கூடிய நம்பர் ஏதாச்சும் இருக்கா? HCF கண்டுபிடிக்கிறதுக்கு 1 தான் இருக்கு. ஸோ HCF வந்து 1 தான். அதாவது இந்த 60 பங்கு 2400. 0 அடிச்சிடும். ஒரு பங்கு வேணும்னா 240 6ஆல் அடிச்சிட்டோம்னா என்ன வந்துடும்? ஒரு பங்கு 40. என்ன கேட்காங்க? HCF ஓட பங்கு என்னது? 1 தான். ஸோ ஒரு பங்குங்கிறது என்ன வந்துடும்? 40. நன்றி. வணக்கம். ஜிசிடி கேட்காங்க மீ பெரு பொது வகுத்தி. ஆனால் எப்படி கொஸ்டின் எப்படி இருக்கு? 1.08, 0.36, 0.9. இது வந்து எனக்கு புள்ளியாக இருக்கிறதுனால கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. இந்த புள்ளியை பூரா எடுக்கணும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இங்கே ஒரு 2 ஸ்தானம் இருக்குது, 2 ஸ்தானம் இருக்குது. ஸோ இதை 100ஆல் மல்டிபிள் பண்ணுதேன். 100ஆல் மல்டிபிள் பண்ணிட்டோம்னா என்ன வந்துடும்? 2 0 சேரும்போது இந்த புள்ளி போயிடும் 108. 0.36 100ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 36. அடுத்து 0.9 2 0 பார்க்கும்போது ஒரு புள்ளிக்கு ஒரு 0க்கு போயிடும். அந்த இடத்துல 90 வந்துடும். இதில் என்ன வந்துடும்? சாதாரண நம்பராக ஆகிப்போச்சு. அதாவது பின்னமாக இல்லை, ஃப்ராக்ஷனாக இல்லை. ஜிசிடி 3லேயும் காமனாக டிவைட் ஆகக்கூடிய நம்பரை நம்ம பார்க்குறோம். என்ன வந்துடும்? பார்த்தாலே நீங்கள் டானா வகுத்தல் போட்டிங்கன்னா என்ன வந்துடும்? 18. இதையும் அடிக்கும், இதையும் அடிக்கும், இதையும் அடிக்கும். இப்போ என்ன வந்தாச்சு? 18 தான் ஆன்சர். ஆனால் 100ஆல் நம்ம பெருக்கி இருக்கிறதுனால 100ஆல் வகுக்கணும், அதாவது டிவைட் பண்ணணும். 18/100 ஆன்சர் என்னது? 0.18. இது RRB குரூப் டியில் கேட்ட கொஸ்டின். நன்றி, வணக்கம்.